விவசாயம் பண்ணி அறுவடைக்கு தயார் நிலையில் அந்த தர்பூசணிகள்லாம் இருக்குது. இந்த நிலையில வந்து இந்த வீடியோ வந்ததுனால கடுமையாக வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விவசாயி போய் ஒவ்வொரு இதுலையும் ஊசியை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு முட்டாள்தனமான இது. தீமை பயக்கக்கூடிய கலர் ஏன்டா மெடிக்கல் ஷாப்ல நீங்க விற்கிறீங்க? நான் நஞ்சவே பாய்சனவே கூட கடையில தானே வித்துக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம சாப்பிட்ற மாத்திரை ஈத்திர பூராமே பாய்சன் தான். அது மருந்து மாத்திரைன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். பாட்டில் ட்ரிங்க்ஸ் அதுல இல்லாத விஷமாங்க. அந்த விஷத்தை விற்கிறவங்களுக்கு ஆதரவாகத்தான் போயிடும். கொடுத்த ஒரு ரேட்டு இல்லாம ஒரு ரேட்டு. நீங்க டாஸ்மாக் மாதிரியே பேசுறீங்களே. அங்க ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஆம்பியன்ஸ்ல இந்த விஷத்தை கொடுத்தா விற்கிறான். அங்க வந்து சுகாதாரமா இருக்கு. ஆய்வு செய்து என்ன ஆய்வு செய்யறான்? சுத்தமா இருக்கா இதா இருக்கான்னு தான் பாக்குறான். ஆனா சாப்பாடு விஷத்தெல்லாம் வைக்கிறான். அதோட நிறுத்தாம நீங்க விவசாயிகள்கிட்ட கொண்டு போயிட்டீங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு மோசமான செயல். ஆனா அப்படி ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடி வயிற்றுல எல்லாம் அடிக்க கூடாதுங்க. நம்ம லிப்ஸ்டிக்கே ஒரு விஷத்தை தான் தடவிக்கிட்டு இருக்கிறோம். வாய்ப்புன்னு வரல. இயற்கையாவே அதுல வந்து அந்த தொடச்சோன்னா சிவப்பு கலருங்கிறது இயற்கையாவே இருக்கக்கூடியதான். இந்த மாதிரி தான் மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு அதாவது எல்லாமே கூம்பிட்டீங்க. அதாவது இப்ப பேப்பரை வச்சாக்க வரத்தான் செய்யும். எல்லா கலருமே வரது. நீ என்ன லிட்மஸ் டெஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? மனுஷனே விஷமாயி போயிட்டாங்க. இன்னைக்கு மனுஷன் கூட சேர்ந்து தான் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தயவு செய்து உடனே போய் தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலனாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது வீட்டுல மோர், எலுமிச்சம் ஜூஸ், அப்புறம் இளநீ, நொங்கு ரோட்ல எல்லாம் வந்து விற்பாங்க. பதனி விற்பாங்க. அது மாதிரி நீங்க என்னென்ன சரக்கு அடிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வரிசையா லிஸ்ட் பண்ணிட்டு வர்றப்போ வெயிலுக்கு தாகத்துக்கு என்ன பண்றது? நொங்கு, பதனி, கரும்பு ஜூஸ் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். வெள்ளரிக்காய் வந்து வித்து வருவாங்க. வீட்டு ரோட்டோரத்திலே வித்துக்கிட்டு இருக்காங்க. வெள்ளரிக்காய் இருக்கு. அதோட முக்கியமா அந்த தர்பூசணி, அந்த தண்ணி பழம் அதுதான் நிறைய பேர் நல்லா வாங்கி சாப்பிடும். நல்லா இனிப்பா இருக்கும் அப்படிங்கிறது. நல்லா அழகா வெட்டி வேற டிஸ்ப்ளேக்கு வச்சிருப்பாங்க. செக்கச்சவேர்னு. இப்ப என்னன்னா தர்பூசணிக்கே ஒரு பாதிப்பு வந்துருச்சு. ஆமா, அந்த வீடியோ எல்லாம் போட்டு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி வந்து இந்த தர்பூசணியில ரசாயனம் கலர் சேர்க்க அதனால வந்து நிறைய உடல் ரீதியா பாதிப்புகளா வருது அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ வெளியிட்டதுனால விவசாயிகள் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப விவசாயம் பண்ணி அறுவடைக்கு தயார் நிலையில அந்த தர்பூசணிகள்லாம் இருக்கு. இந்த நிலையில வந்து இந்த வீடியோ வந்ததுனால கடுமையா வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமா, இந்த வீடியோ போட்ட அதிகாரி உணவு பாதுகாப்பு அந்த அதிகாரிக்கு என்ன வேலை? அவன் போய் பார்க்குறாரு. பார்த்ததில்ல எத்தனை இடத்துல இது மாதிரி அந்த ஊசியை போட்டு தர்பூசணி விற்றாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏதாவது புள்ளி விவரம் வச்சிருக்கிறாரா? அவர் போன ஒரு இடத்துல அது மாதிரி பண்ணியிருந்தாங்களா? அவர் இது மாதிரி பண்ணி விற்கிறாங்க, விற்பனை செய்கிறாங்க. அட்ராக்ஷனுக்காக டேஸ்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ரசாயனம் கொடுக்கறதுக்காகவா இல்லை கலரு டேஸ்ட்டு எல்லாத்துக்குமே அந்த ரசாயனத்திலே வந்து கலரும் சுகரும் அந்த கலரும் சேர்த்து தான் அந்த இன்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவுமே பண்ணி காமிக்கிறாரு. அதெல்லாம் காட்டிட்டு இருக்கிறாப்புல. நீங்க வந்து விவசாயத்தை பத்தி தெரிஞ்ச அந்த உணவு பாதுகாப்பு துறை அதிகாரின்றவர் ஏதாவது தோட்டம் கீட்டத்தை போய் பார்த்துருக்கிறாரா? வெள்ளாமை பண்ற இடத்த போய் பார்த்துருக்கிறாரா? அங்க போய் அவ்வளவு தர்பூசணிக்காய் கொடி படர்ந்து இருக்கு, அவ்வளவு காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இந்த விவசாயி போய் ஒவ்வொரு இதுலையும் ஊசியை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு முட்டாள்தனமான இது. விவசாயிகள் மேல சொல்ற அவதூறு. இது ஒரு பக்கம் இருக்கு. சரி, ஊசியை போட்டு அவர் போன இடத்துல ஒரு கடையில அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வியாபாரி அவர் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். அது வந்து ஊசி போட்டு ஒரு டெமோவுக்காக அப்படி வச்சிருந்துருக்கலாம். அவங்களுமே எல்லா பழத்திலையும் அங்க வந்து பாருங்க ஆயிரக்கணக்கில் பழங்களை குமிச்சு வச்சிருக்கிறாங்க ரோட்டோரத்துல. ஒவ்வொரு பழத்திலையும் ஊசியை போட்டு வைக்கிறது அப்படின்றது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்றது எனக்கு தெரியல. இல்ல ஒரு நாளைக்கு 1-2 பழம் விக்குதுன்னா அதுக்கு போடலாம்ல. விக்கிறவங்க அதான் விற்கிற அதான் வியாபாரி ஊசியை போடுறாங்க அப்படின்னா அந்த ஊசி அடுத்து கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தோம்னா ஊசி போட்ட உடனே பழம் அப்படியே சக்கச்சவேர்னு ஆயிடுதாமா. அது உள்ள அப்படியே அந்த அளவுக்கு அதுல கெமிக்கல் அந்த கலர் அந்த கெமிக்கல் என்ன விலை விக்குது? அப்படி எல்லா பழம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிறதெல்லாம் வாங்கி நீங்க செலுத்த முடியாது. அப்படி ஐ டோன்ட் திங்க் சோ. அப்போ அந்த மருந்தை வாங்கணும். அது ஏதாவது ஒரு கடையில தானே விற்கிறாங்க. மெடிக்கல் ஷாப்ல தான் விற்பான் இல்லையா? அந்த மாதிரி தீமை பயக்கக்கூடிய கலர் ஏன்டா மெடிக்கல் ஷாப்ல நீங்க விக்கிறீங்க? அதை எவனு இந்த உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி அதை கேள்வி கேட்டானா? ஃபுட் கலர் இருக்கு இல்லையா? அப்ப ஃபுட் கலர் சாப்பிட கூடாதுன்னு தானே அவன் சொல்லணும். சொல்றாங்க. ஆனாலுமே இல்ல ஆனா இல்ல விக்கிறான். அதான் எல்லாத்தையுமே விக்கிறான். நான் நஞ்சவே பாய்சனவே கூட கடையில தானே வித்துக்கிட்டு இருக்கிறானுங்க.
நம்ம சாப்பிட்ற மாத்திரை பூராமே பாய்சன் தான். அது மருந்து மாத்திரைன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். சரி, அதை விடுங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட வியாபாரி 1-2 பழங்களை ஊசி போட்டு ஒரு டெமோவுக்காக நம்ம போறவங்க வர்றவங்கள கவனத்தை இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். ஓகே, அதனால எல்லா பழத்துக்குமே அப்படி பண்றாங்க, எல்லா வியாபாரிகளுமே அப்படி பண்றாங்க. இதை விட கொடுமை என்னன்னா எல்லா விவசாயிகளுமே இப்படித்தான் பண்றாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு மோசமான ஒரு அவதூற கிளப்பக்கூடிய அடிவயத்தில் அடிக்கக்கூடிய விவசாயிகளுடைய அடிவயத்தில் அடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு பிரச்சாரம். இது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இது, அதாவது அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை எவரோ நீங்க சொல்றீங்க இல்லையா, அவரு இந்த கார்பரேட்ஸ் கிட்ட பணம் வாங்கிட்டு அவருடைய ஏஜென்ட்டா இதை பண்றாரா, அல்லது அவர் செய்தது கண்டிப்பாக இந்த கார்பரேட்ஸுக்கு இந்த ஜூஸ் விற்கிறாங்க இல்லையா, கலர் விற்கிறாங்க இல்லையா கடையில், அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பாட்டில் ட்ரிங்க்ஸ், அதுல இல்லாத விஷமாங்க அந்த விஷத்தை விற்கிறவங்களுக்கு ஆதரவாகத்தான் போயிடும். இதுக்கு மழை காலத்துல மழை காலம் வெயில் காலம்ன்ற பாருங்க, நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது எல்லாமே சூடாகி போயிடுது. அதனால இந்த கோடை காலத்துல சூட்டை தணிக்கிறதுக்காக இயற்கையாக விளையக்கூடிய காய்கறிகளை பழங்களை சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஜனங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கையில் இந்த மாதிரியா ஒரு கார்பரேட்ஸுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை போய் சொல்லி அதை பிரபலப்படுத்தி அதை இந்த தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் எல்லாம் அதை பிரபல்யப்படுத்தி இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் இதை போய் டிஸ்கஸ் பண்ணி ஒன்றுமில்லாத விஷயத்தை பெருசாக்கிட்டீங்க. இப்போது நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்குறோம், கோகோ கோலா வாங்குறாங்க, இந்த மாசான்னு வாங்குறாங்க, இந்த மேங்கோ ட்ரிங்க்ஸு, அது மாதிரி இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரிங்க்ஸு, வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரிங்க்ஸு, அப்படி வசந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரிங்க்ஸு அப்படி விற்கிறாங்க. இதில் இதாவது இந்த மருந்து கலக்காமல் இருக்கா? மருந்து கலக்கலாம் எப்படி விற்க முடியாது. முதல்ல அந்த கலருக்கு ஒரு மருந்தை கலக்குறான், அடுத்து அந்த டேஸ்ட்டுக்கு ஒரு மருந்தை கலக்குறான், அடுத்து அதை கெட்டு போகாமல் கொஞ்ச நாள் வச்சிருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மருந்தை கலக்குறான். இப்படி எல்லாத்துக்குமே மருந்தை கலந்து மருந்தை கலக்கி பாட்டில் அடைச்சு வச்சிருக்கான். அதை வாங்கி கூசாம பணத்தை கொடுத்து அவன் சொல்ற ரேட்டுக்கு எம்ஆர்பி ரேட் என்னன்னு பார்த்துட்டு அதோட அதிகமா வைக்கிறாங்கப்பா. அதையும் கூட நம்ம கொடுத்த ஒரு ரேட்டு இல்லாம ஒரு ரேட். நீங்க டாஸ்மாக் மாதிரியே பேசுறீங்களே, அங்கதான் இந்த சரக்கு கடையில இது கூலிங்கா பியர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா, கூலிங் இல்லாம கொடுத்தாக்க அதுக்கு ஒரு ரேட் அப்படின்னு விற்பாங்க. சரி, அந்த டாஸ்மாக் பத்தி நம்ம சொன்னதுனால இது பக்கத்துல இருக்கு இல்லையா, அங்க பார் இருக்கு. அந்த பார்ல எல்லா டாஸ்மாக்லயுமே அந்த இது தண்ணி அடிக்கிறதுக்கு இடம் இருக்கு இல்லையா, அங்க என்ன மாதிரியான தரத்தோடு உணவு இருக்கு அப்படின்றத இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒரு நாளாவது போய் பார்த்துருப்பாங்களா? அங்க என்னென்ன ஐட்டம் விற்கிறாங்க, சைட் டிஷ், அந்த சைட் டிஷ் எதுவுமே குவாலிட்டியா கிடையாது, எந்த தரமுமே கிடையாது, சுகாதாரமும் கிடையாது. அங்கே அதை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டாஸ்மாக் சரக்கவே எடுத்துக்கிட்டாலே அதில் ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. அதில் ஏதாவது குவாலிட்டியை இவங்க செக் பண்ணியிருக்கிறாங்களா? அது இல்லை. இந்த பீடி சிகரெட் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா கடையிலையுமே பீடி சிகரெட் விற்கிறான் இல்லையா, சுருட்டு கிரிட்டு அது மாதிரி புகையிலை பொருட்கள் எல்லா கடையிலையுமே விற்கிறாங்க. அதில் விஷம் இருக்குது. அதுவே விஷம்னு நீங்க விளம்பரம் வேற பண்றீங்க. அடுத்து புகையிலைய விவசாயம் பண்றதுக்கும் உங்க சட்டத்துல இடம் இருக்கு, அதையும் விவசாயமும் பண்றாங்க. விவசாயம் பண்ணலாம், கடையில் அதை விற்கலாம், அதை வாங்கி காசு கொடுத்து வாங்கி குடிக்கலாம். ஆனா அது விஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது தடுக்கவே இல்லை. அதுல இந்த மாதிரியான விஷங்களை உற்பத்தி பண்ணி விஷத்தை கடைகளுக்கு கொண்டு போய் விஷத்தை மக்களுக்கு விற்கிறான். அந்த விஷத்தை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜனங்க இருக்கு. இந்த பிராய்லர் கோழி எடுத்துக்கீங்களா, கோழியை பத்தி இப்போ இது பண்ணும்போது பாருங்க, அந்த பிராய்லர் கோழி எல்லாம் இந்த ஊசி போடாம செயற்கையாக அதுக்கு அந்த இன்ஜெக்ட் பண்ணாம அந்த ஹார்மோன்ஸ் சீக்கிரம் வளரணும் அப்படின்றதுக்காக, அது பசிக்கணும் அப்படின்றதுக்காக, அல்லது அதை அந்த இரவு பகல் தெரியாம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், சீக்கிரமா பெருத்தணும் அப்படின்றதுக்காக ஊசியை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மாத்திரை மருந்துகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம வாங்கித்தான் சிக்கன் வாங்கிட்டு 65ன்றோம், அதுன்றோம், தந்தூரி என்னென்னமோ பேர்களில் அதில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இத்தனைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க, டாக்டர்கள்லாம் கொஞ்சம் படித்தவங்க புத்தி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி இதை சாப்பிட்றதுனால தான், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால தான் குழந்தைங்க எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி போயிடுது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து இந்த வெளிநாட்டுல இருந்து வர்றாங்கல்ல, இந்த பீட்சா, பர்கரு, KFC, இதுல இல்லாத விஷமாடா இந்த பூசணிக்காயில வந்துருச்சு, இந்த வாட்டர் மெலன்ல இந்த விஷம் இல்லாம நீங்க போய் அவ்வளவு காசை கொடுத்து ஏசியை போட்டுட்டு உள்ள உட்காந்து KFC சாப்பிட்றீங்களே,
அந்த KFCல இல்லாத விஷயமா? இதை பற்றியெல்லாம் எதுக்கு இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்ன்றவங்க யாருமே எதை பற்றியுமே பேசுறது இல்லை? அது எப்படி சுகாதாரமாயிட முடியும்? ஏசியை போட்டுட்டு நல்லா இதாக ஒரு கூலாக ஒரு இதில் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஆம்பியன்ஸில் இந்த விஷத்தை கொடுத்தா விற்கிறான். அங்கே வந்து சுகாதாரமாக இருக்கு. ஆய்வு செய்து என்ன ஆய்வு செய்கிறான்? சுத்தமாக இருக்கா இதாக இருக்கான்னு தான் பார்க்குறான். ஆனால் சாப்பாடு விஷத்தெல்லாம் வைக்கிறான். அதை எவனுமே ஆய்வு செய்ய மாட்டேன்றானே, அதை பற்றி பேசவே மாட்டேன்றானே. இல்லை அது அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே போயிட்டு இதில் என்ன கொடுமைன்னா ஒரு இதில் பார்க்குறேன் அந்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் போய் தோட்டத்துக்கே போகிறாங்க, வெள்ளாமை காட்டுக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பூசணிக்காயை எடுத்து அந்த இதை தர்பூசணியை எடுத்து வெட்டி அது ஜூஸை எடுத்து அதில் கலரிங் ஏஜென்ட் கலந்துருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. தோட்டக்கலைத்துறையிலிருந்து நீ இப்படி ஒவ்வொரு தோட்டமாக போய் பார்ப்பியா? ஒவ்வொரு பூசணிக்காயா நீ போய் எடுத்து பார்த்து அறுத்து இது பண்ணுவியா? சரி, நீ பார்க்கும்போது முன்னாடி இருக்கிறதுல ஊசியை போடல, அங்கிட்டு இருக்கிற ஊசியை போட்டிருந்தானே என்ன பண்ணுவேன்? இது எவ்வளவு முட்டாள்தனமான அறிவு கட்டத்தனமான ஒரு வேலை இது. ஒருவேளை அப்படி இருக்கலாம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் அவங்க செஞ்சிருப்பாங்க சொல்றாங்க. நம்ம போய் நேரடியா பாக்குறோம், ஒன்னும் இதுல வந்து பாதிப்பு இல்லை, அதனால தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அந்த மாதிரி அது இந்த ஐடியாவே தப்புன்ற விவசாயிகள்கிட்ட நீங்க இந்த அவங்கள பழி சுமத்துறது குற்றம் சுமத்துறது மாதிரி ஆகி போயிருது பாத்தீங்களா இந்த செயலே. அதாவது விவசாயிகள் அப்படியெல்லாம் செய்யல அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க இல்லையா? அதுவே என்ன ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி என்ன? விவசாயிகள் இப்படிலாம் செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்ற தர்பூசணியில ஒவ்வொரு பழமா ஊசியை போட்டு இது மாதிரி பண்ணிடுவாங்க, பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அவங்க அப்படின்றது தான் இந்த சோதனை எடுத்துக்காட்டுது. இங்கே இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம் இதில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது உள்ள அர்த்தம் என்ன? அதுக்கு பின்னாடி இந்த பாசிபிலிட்டி என்னென்னா இவங்க எல்லாருமே ஊசி போடக்கூடிய ஆளுக்கு தான், இன்றைக்கி எதோ போடாமல் விட்டுட்டாங்க, அதனால் இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது மாதிரி இருக்குது. சரியா? இந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்கலாம், தப்பு செஞ்சுருக்கலாம், அதை நான் மறுக்கலை. வியாபாரத்துக்காக போட்டிகள் இருக்கு, ரோட்டில் விற்கிற வியாபாரம்னாலுமே அங்கேயுமே போட்டி இருக்க தான் செய்யுது. அதனால அந்த பழத்தை விட இந்த பழம் வந்து பெட்டராக இருக்கு, நல்ல கவர்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்யக்கூடிய சூழல் தான் இருக்கு. அப்படி 1-2 பேர் செஞ்சிருக்கலாம். அது வந்து வியாபாரிகள் செஞ்சதா இருக்கும் அல்லது இடைத்தரகர்கள் செஞ்சதா இருக்கும். அந்த கமிஷன் ஏஜென்ட் அந்த பொருட்களை கொள்முதல் பண்றாங்க இல்லையா, அந்த ஆட்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதோட நிறுத்தாம நீங்க விவசாயிகள்கிட்ட கொண்டு போயிட்டீங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு மோசமான செயல். ஏன்னா விவசாயிகளை பொறுத்த மட்டும் இல்லப்பா, நானுங்க இந்த விவசாயிகளோட இருக்கிறதுனால இதை பத்தி எல்லாம் தெரியுது. இந்த மருந்து அடிக்காம, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காம, உரம் போடாம, இதெல்லாமே கெமிக்கல், இதெல்லாம் இல்லாம நீங்க ஒரு பொருளை கொண்டே வர முடியாது, கரை சேர்க்கவே முடியாது. அப்படிதான் நிலைமை இருக்கு. இதுல இந்த ஆர்கானிக்கு கீர்கானிக்கு அப்படின்றதெல்லாம் சும்மா ஒரு ஃபேன்சிக்காக ஒரு ஃப்ராடுத்தனமான விஷயங்கள் தான். அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. 1-2 பேர் அந்த எங்களுக்குள்ள நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணுறதுமே கூட பக்கத்து தோட்டத்துக்காரன் மருந்து அடிப்பான், அந்த மருந்து இங்கே வந்து போகாமலாம் இருக்கும். அங்கே இருக்கிற பூச்சி மருந்து அடித்தோடனே இங்கிட்டு வராமலாம் இருக்கும். அது எல்லாமே அப்படி தான் இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றதெல்லாம் இட் இஸ் நாட் அ வயபிள் ப்ராப்போசிஷன். சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்களே, அதான் சொல்றேன், இட் இஸ் நாட் அ வயபிள் ப்ராப்போசிஷன். இது வந்து சும்மா ஒரு எலீட்டா ஒரு மேட்டுக்குடி ஜனங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு ஃபேன்சி, அவங்களுக்கு பெருமையா சொல்லிக்கிறவாங்க. அந்த நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுற கோஸ்டிங் இருக்குது இல்லையா, அது போய் இந்த ஹைப்பர் மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, அப்படி அந்த மார்க்கெட்டுகளில் போயிட்டு இந்த ஐட்டங்கள் எல்லாம் விற்றுட்டு அதை வாங்கிட்டு அப்படி ஸ்டைலாக வாங்கிட்டு வந்து அதை பற்றி பெரிய அவங்க கிளப்புகளில் பேசிக்கிறது, நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்கு தான் ஆகுமே தவிர இந்த மாதிரி நாங்கள் மாதிரிக்கு இந்த காட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஜனங்களுக்கு இந்த ஆர்கானிக் உணவுன்றதெல்லாம் இப்போ வரைக்கும் சாத்தியப்படாத ஒரு பெருங்கனவு. இந்தியாவிற்கே பொருளாதாரத்துக்கு மோடிஜி கூட முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நோக்கி போகிறது ஒரு கனவு, பெருங்கனவு, தொலைதூர கனவு. அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அங்கங்கே ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடி வயிற்றுலலாம் அடிக்கக்கூடாதுங்க. தர்பூசணியில் போய் என்னத்தோ ஒருத்தன் ஏதோ பண்ணிட்டான், ஒருத்தன் மைய கலந்துட்டான் அப்படின்றதுக்காக நீ அதை டெமோ பண்ணுறான், அதை பற்றி பேசுகிறான், அப்படி வயிற்றால போகும்ன்றான், வாயால் போகும்ன்றான், புண்ணு வந்துடும்ன்றான், இதை பண்ணுன்றான். சொல்ல கேளுங்க, நம்ம லிப்ஸ்டிக்கு ஒரு விஷத்தை தான் தடவிக்கிட்டு இருக்கிறோம், வாய் புண்ணு வரல. அதில் இந்த தர்பூசணியை சாப்பிட்டோடனே வாயில் புண்ணு வந்துருச்சாமா? அதான் அந்த மாதிரி ஜனங்களை மிரட்டி உருட்டி அதுக்கூடி இந்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, வெயிலுக்கு என்ன பண்ணுவான், இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்பாங்க. அது இதை விட ரொம்ப நல்லதாமா? அதை அந்த ஆள் சொல்லவே இல்லை பாருங்க.
இது எவ்வளவு மோசமானது அது. ஆனா இப்ப மக்களுமே என்ன பண்றாங்கப்பா, இந்த மாதிரி வீடியோ வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகுதா சோசியல் மீடியால, அப்படியே தர்பூசணியை வாங்கி அவங்க சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டிஷ்யூ வச்சு தொடச்சு பார்த்தா ரெட் கலருக்கு, அப்போ இது வந்து ரசாயனம் கலந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சு அந்த இதை வாங்குறத வந்து விட்டுறாங்க. ஆனா அந்த இயற்கையாவே அதுல வந்து அந்த தொடச்சோன்னா சிவப்பு கலருங்கிறது இயற்கையாவே இருக்கக்கூடியதான். இந்த மாதிரி தான் மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு அதாவது எல்லாமே கூம்பிட்டீங்க. அதாவது இந்த வீடியோ போட்டவனும் சரி மற்றவங்களும் சரி, நீங்க பீட்ரூட்டை எடுத்துருக்கீங்களா? பீட்ரூட்டை நீங்க அருங்க, அதுல வரக்கூடிய அந்த ரத்த கலர்ல வரக்கூடியது எப்படி என்ன மாதிரி இருக்கும்? அது இயற்கையான கலர். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? இயற்கையிலே அப்ப கலர் அப்படித்தானே இருக்கு. தர்பூசணியில வந்து இயற்கையாவே கலர் சிவப்பு இருக்கு, மஞ்சள் கொஞ்சம் ரோஸ் கலர்ல இருக்கு. அது ஒவ்வொரு விதையினுடைய இதை பொறுத்து இருக்குது, மண்ணுவாக பொறுத்து இருக்குது. எல்லாமே சிவப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சிவப்பா இருக்கிறது வந்து குற்றம் கிடையாது. மஞ்சள் வந்து எப்படிங்க, மஞ்சள் கரை பட்டுச்சுனாக்க இது வேட்டிலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மஞ்சள் பட்டுச்சுன்னா மஞ்சள் கரையாயிருது, போக மாட்டேங்குது. வாழை மரம் இருக்கு, இந்த வாழை கரையாயிருது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் இருக்கு. அந்த கலரை வந்து நீங்க எப்படி இப்போ இந்த மாதிரி தொடச்சாக்க வராது, இப்போ பேப்பரை வச்சாக்க வரத்தான் செய்யும். எல்லா கலருமே வரது. நீங்க என்ன லிட்மஸ் டெஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் எவ்வளவு அது இந்த மாதிரி சாதாரண ஏழை எளிய ஜனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள். சாதாரண ஏழை எளிய ஜனங்கள், மிடில் கிளாஸ் மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இதுல வந்து எப்படி நீங்க வந்து கை வச்சு இவங்களை பூரா இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அது எவ்வளவு வன்முறையான ஒரு செயல், ஒரு கொடுமையான ஒரு செயல் இது. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை, விவசாயிகளை இப்படி சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. விஷத்தை தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. விஷத்தை எல்லாருமே விஷத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே விஷமா தான் இருக்கு. மருந்து மாத்திரைன்னு நீங்க நினைச்சு சாப்பிட்றதே கூட விஷம்தான். நீங்க கடையில போய் மாத்திரை வாங்குறீங்க இல்லையா, மெடிக்கல்ல போய் நீங்க வாங்கக்கூடிய பாராசிட்டமல் இருந்து சர்வசாதாரணமா அது சொல்றாங்க நீங்க அப்புறம் தூக்க மாத்திரை வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே அதுல என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கும். இவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சாப்பிட்றது விஷம் அப்படின்னா அர்த்தம். அதை வாங்கி சாப்பிட்றீங்க மருந்துன்னு சொல்லிட்டு. நீங்க கடையில போய் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் இம்போர்ட்டட் சரக்கா இருக்கட்டும், இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய சரக்கட்டும், இது மாதிரி ஆர்கானிக் இதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே விஷம் தான் கலந்துருக்கு. மனுஷனே விஷமாகி போயிட்டாங்க. இன்னைக்கு மனுஷன் கூட சேர்ந்து தான் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் சாப்பாடை பற்றி எதுக்குங்க இந்த பேசுகிறீங்க? அடுத்து இதில் போயிட்டு பாவம் அப்புறம் நீங்கள் இந்த தர்பூசணியை கொண்டு வந்து ஒரு பெரிய பெருங்குற்றம் மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வர்றது ரொம்ப தப்புங்க. இது தயவு செய்து உடனே போய் தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நம்ம போய் சாப்பிடலாமா தர்பூசணி? கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க. ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட TN 2026 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் காமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.